ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைப்பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. உடச்ச அவரைப்பருப்பு குழம்புன்னு கூட சொல்லலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு 1/4 கிலோ உடச்ச அவரைப்பருப்பை ஒரு வாட்டி கழுவிட்டு அதை போட்டுடலாங்க. அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடலாங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் அது கூட 200 கிராம் கத்திரிக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா அரிஞ்சு தண்ணியில் கழுவிட்டு போட்டுடலாங்க. கால் கிலோ பருப்புக்கு 200 கிராம் கத்திரிக்காய் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய் பாதி அளவு வெந்ததும் இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதிக மசாலா சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. இப்போது இது வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டால் போதும். இது இந்த குழம்பு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இறக்கி தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டு, நாங்கள் எங்களுக்கு குழம்புல தாளிக்கிறதுக்கு வடகம் ஸ்பெஷலுங்க. வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து போட்டுடலாம். நீங்களும் இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்னி பீன்ஸ் அதாவது ராஜ்மா அந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச கிட்னி பீன்ஸை குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அது கூட விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதில் கத்திரிக்காய் போடலாங்க, சௌ, உப்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்போடு அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த அளவு நல்லா கொதித்ததும் குழம்பை இறக்கி தாளிச்சிடலாங்க. எண்ணெய், பெருங்காயம் போட்டு, வடகம் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாங்க. நாங்கள் இதை தேங்காய் அரைச்சி ஊற்றி தாங்க வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் பெரிய குடும்பம், 6 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படி வச்சாதாங்க கட்டுப்படியாகும். எப்படி இருக்கு